அன்பான சகோதர சகோதரிகளே, தேவ பிள்ளைகளே, கிறிஸ்துவின் மனவாட்டிகளே, உங்கள் அனைவருக்கும் நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய கிருபையும் சமாதானமும் நம்மில் என்றும் உண்டா இருப்பதாக ஆமீன். இந்த நாளிலும் பரிசுத்தாவின் வெளிப்படுத்துகிற சத்தியத்திற்காக நன்றி செலுத்துவோம். இந்த நாளில் கலங்காதபடி, இங்கே வார்த்தை என்னன்னு பார்த்தீங்கன்னா, மத்தேயு 24 அதிகாரம் 6வது வசனம். யுத்தங்களையும் யுத்தங்களின் செய்திகளையும் கேள்விப்படுவீர்கள், கலங்காதபடி எச்சரிக்கையாயிருங்கள். இவைகள் எல்லாம் சம்பவிக்க வேண்டியதே, ஆனாலும் முடிவு உடனே வராது. இங்கே கலங்காதபடி, அநேக சகோதரிக்குள்ள ஒரு கலக்கம் இப்போ சமீபமாக வந்திருக்கோம். ஏன்னா இந்த கேஸு பிரச்சனை, இந்த கேஸு இப்போவே தட்டுப்பாடுன்னா இது எப்போ பழைய நிலைமைக்கு வரும், நீ எத்தனை ஆண்டுகள் ஆகும், மாதம் ஆகுமா, நாட்கள் ஆகுமா, இதை குறித்து ஒரு கவலைகள் உண்டா இருக்கும். இப்போவே அநேக இடத்துல ஹோட்டலில் மூடிட்டாங்க. அப்போ இந்த ஹோட்டலை நம்பி சாப்பிட்டவங்க, அவங்க நிலைமையெல்லாம் பட்டினியாக இருப்பாங்களா? இந்த நடக்கிற சம்பவம் வெறும் கேஸ் மட்டும்தான் பிரச்சனை. ஆனால் கொரோனா டைமில் நாம் தேவன் செய்த நன்மையில் எண்ணி பாருங்க. அன்னைக்கு வேலை யாரும் போகக்கூடாது. நம்ம பொருள்கள் தேவையான காய்கறிகளோ காரியம் வாங்கணுன்னாலும் கடைகளுக்கு ஒரு நேரம், அந்த நேரத்தில் தான் போய் பால் கூட வாங்கணும்னா அந்த நேரத்தில் மட்டும்தான் பால். அந்த கொரோனா யாராவது பாதிக்கப்பட்டாங்கன்னா அந்த தெருவில் போகிறதுக்கு யாருக்கு அனுமதி கிடையாது. அந்த தெரு அடைக்கப்பட்டிருக்கும். ஒருவருக்கு ஒருவர் பேசுவதற்கு கூட தயக்கம். ஒரு குறிப்பிட்ட நாள் யாருமே வெளியே வரக்கூடாது. எத்தனை காரியங்கள் எண்ணி பாருங்க. இன்னைக்கு நமக்கு தட்டுப்பாடு இந்த ஒரே ஒரு கேஸு தான். ஆனாலும் கொரோனா நேரத்தில் வருமானத்துக்கு என்ன செய்தோம், நம்முடைய தேவைகள் எப்படி பூர்த்தியாச்சு, அன்னைக்கு நம்ம யாராவது பட்டினியாக இருந்தோமா? இந்த கேஸுக்கே நம்ம இப்படி யோசிக்கிறோம் என்றால், கொரோனா காலத்துக்குள்ள காரியத்தில் அன்றைக்கும் ஒரு குறைவில்லாமல் நம்மை காத்து நடத்தின தேவன்தான். இந்த கலக்கம் நமக்கு வராதபடி, ஏனென்றால் நம்ம எப்பொழுதுமே ஏன் கலக்கம் அடைகிறோம் என்றால், எப்படி ஒரு சூழ்நிலை வந்தாலும் சரி, தேவன் நமக்கு செய்த நன்மைகளை மாத்திரம் நாம் ஞாபகப்படுத்தி பார்த்தோம் என்றால் எந்த ஒரு காரியமும் சரி, இம்மட்டும் நடத்தின தேவன் இனியும் நடத்துவார். கொரோனா மாத்திரமல்ல, இன்னைக்கு கேஸை குறித்து நம்ம கவலைப்படுகிற கலங்குறவங்களாக இருப்போம். இனி அடுத்து வரப்போகிற காரியம் தேவன் மாத்திரமே அறிவார். ஆனால் அன்னைக்கும் காத்த தேவன் இன்னைக்கும் காத்து நடத்துவார். இனி வரும் காரியத்துக்கும் சரி, இனி வரும் உலகத்தில் சம்பவிக்க போகிற அநேக காரியம், என்னென்ன காரியம், இதெல்லாம் நாம் எண்ணி பார்க்காத ஒரு காரியம். இந்த கேஸு, இந்த கொரோனாலாம் நம்ம நினச்சி பார்க்க முடியாத ஒரு காரியம். எல்லாவற்றிலும் நம்மை அழைத்தவர் உண்மை உள்ளவர், நம்மை தப்புவிக்கவும் அதில் வல்லவர். ஏனென்றால் வார்த்தை, அவரை விசுவாசிக்கிறவர்கள் வெட்கப்பட்டு போவதில் வார்த்தையின்படி நம்ம கலங்காமல் இருப்போம். ஏன்னா இந்த உலகத்திலேயே நம்மை குறித்து கவலைப்படக்கூடிய ஒரே ஜீவன் நம் தேவன்தான். நம்ம
இந்த உலகத்துக்குள்ள காரியமாக கலங்குவோம். ஆனால் தேவன் நம்மை குறித்து கலங்குவார். அதனால் இந்த காரியத்தெல்லாம் பற்றி நம்ம எதுவும் செய்ய முடியாது. இது எல்லாவற்றையும் தேவன் வேறொரு காரியத்தை ஆயத்தப்படுத்தி இருப்பார். விசுவாசிப்போம். எல்லாவற்றையும் நடத்துகிற தேவன், நம்மை அழைத்த தேவன் ஒரு நாளும் கைவிட மாட்டார். எது நடந்தாலும் அவர் அனுமதி இல்லாமல் எதுவுமே நடக்காது. என்ன சம்பவித்தாலும் தேவன் அதை நன்மைக்காக மாத்திரமே அதை அனுமதிப்பார். சரி, அதனால் இந்த கேஸை குறித்து எதுவுமே கவலைப்படாதீங்க. எந்த காரியம் நடந்தாலும் சரி, சாரிபாத் நகரத்தில் உலகத்தில் முழுவதுமாக பஞ்சம் உண்டாச்சு. அந்த பஞ்சத்திலையும் சரி, தீர்க்கதரிசி இறந்துட்டார். அவருடைய மனைவி அவருடைய பிள்ளைக்கும், சாரிபாத்துடைய விதவை தாய்க்கும், யோனா என்கிற அவருடைய குமாரன், அந்த விதவை தாயுடைய மகன் யோனா, இவ்வளவு பஞ்சத்திலையும் அவங்கள எப்படி நடத்தினார்? எதுலையாவது குறைவுபட்டுச்சா? அப்படிப்பட்ட தேவன் தான் நம்மகிட்டே இருக்கிறாரு. விசுவாசிப்போம், கலங்காதிருப்போம். சகலத்திற்கும் வல்லமையான தேவன் நம்மோடு இருக்கிறார். அவருடைய நாமத்திற்கே மகிமை உண்டாவதாக. ஆமேன். சர்வ வல்லமுள்ள தேவனே, இந்த காரியத்தின் மூலம் எல்லாவற்றிலும் உம்முடைய நாமம் ஒன்றுக்கே மகிமை உண்டாவதாக. ஆமேன்.